நடிகர் தனுஷ் இறந்து போன கதிரேசன் அவர்களோட மனைவிக்கு மருத்துவ உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகர் தனுஷ் அவர்கள் எங்களோட பையன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தவங்க தான் மதுரை மேலூரை சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி. இவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த ஒரு கேஸை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால அந்த கேஸ் தனுஷ் சார் பக்கம் போயிருந்துச்சு. கதிரேசன் அவர்கள் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு. இப்போ மீனாட்சி அவர்கள் ரொம்பவே தனிமையில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. அண்ட் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலையுமே இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க கணவரை போலவே இவங்களுக்கும் ஒரு சில உடல் உபாதைகள் இருந்திருக்கு. கதிரேசன் அவர்களோட மறைவு அப்புறம் அவங்கள நிறைய பேர் பேட்டி எடுத்திருந்தாங்க. அப்போ தன்னோட உடல்நிலை பற்றியும் தன்னோட பொருளாதார நெருக்கடி பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. இந்த ஒரு வீடியோஸை பார்த்த தனுஷ் அவர்கள் ரொம்பவே மனசு இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காரு. தனுஷ் அவர்கள் தன்னோட ரசிகர் மன்றத்தை நாடி அவங்க இருக்க இடத்துல அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்க சொல்லியிருந்திருக்காரு. குறிப்பாக அவங்களுக்கு உடலில் பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கான செலவுகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த மாத்திரைகள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அண்ட் அவங்களுக்கு பணம் கொஞ்சம் உதவிக்காக கொடுக்க சொல்லியிருக்காரு. மேலும் அவங்களுக்கு சாப்பாட்டு விஷயமாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுக்கு போட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதெல்லாம் அவங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரோட ரசிகர் மன்றத்திட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அந்த அம்மாவை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமே இந்த ஹெல்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தனுஷ் சார் உண்மையாலுமே இந்த ஒரு செயலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் அவங்க கடைசி நேரத்தில் என்னை பார்த்துக்கணும் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாலுமே அவங்களோட பையன் சாயல் இருந்ததுனால தான் அதை அவங்க பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தனுஷ் சார் ஹெல்ப் பண்ணார்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒருவரும் இருக்க சோசியல் மீடியாவில் மறுபடியும் ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்த கில்லி படம் ரீரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ரீரிலீஸில் அதிக வசூல் செஞ்ச படம் இந்த படம் தான். கிட்டத்தட்ட 11 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதனால் படையப்பா படத்தோட வசூலை இந்த படம் முந்திருச்சு அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் இந்த படம் படையப்பா படத்தோட வசூலை முறியடிக்கல. ஆனால் அப்போ 45 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. அண்ட் இப்போ 11 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதனால அன்றைய தேதியோட படையப்பா படத்தோட வசூலை கில்லி படம் முறியடிச்சிருச்சு அப்படின்னு தம்பட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரஜினி ரசிகர்கள் கண்ணா உங்கள் ஆட்டம்லாம் இல்லை, அப்போ படம் 45 கோடி இப்போ 11 கோடி மொத்தம் 56 கோடி. ஆனால் படையப்பா படம் அன்றைய ஒரு தேதியிலேயே கிட்டத்தட்ட 56 இல்லை 61 கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. எப்படி கணக்கு பண்ணி பார்த்தா நீங்கள் கம்மியாக தான் இருக்கீங்க, இந்த படம் தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களும் வழக்கு வளர்த்துட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. புது படங்களில் தான் சண்டைன்னு பார்த்தா ரீரிலீஸ் படத்துலையுமே வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.